மிக அழகாக புடவையை மடித்துக் கொடுத்தீர்கள். சிருஷ்டியின் புனரமைப்பும் மிக அழகாக உள்ளது தேவி. அதற்கு சரியான ஆதாரம் இந்த அழகான புஷ்பமாகும். தங்களை பார்க்கும் பொழுது இந்த சிருஷ்டியின் அழகான ஸ்வரூபம் தங்கள் பிரதிபிம்பமாகவே இருக்கும். எனக்கு பிடித்த புஷ்பம் எனக்காகத்தான் கொண்டு வந்துள்ளீரா? இந்த புஷ்பம் இது என் தேவி லக்ஷ்மிக்கு பிடித்த புஷ்பம் மட்டுமல்ல, இவ்வுலகின் செழிப்பிற்கும் சிறப்பிற்கும் இது அடையாளமாகும். உலகத்தில் செல்வத்திற்கு நீங்கள்தான் முழு காரணம் நாராயணரே. ஆகையால் இந்த புஷ்பத்திற்கான இடம் உங்கள் பாதமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை தேவி, வேண்டாம் தேவி. தங்கள் அலங்காரம் முழுமையாகாத வரையில் இதோ இந்த புஷ்பமானது தங்கள் கைகளிலேயே இருக்க வேண்டும். வாருங்கள் தேவி. நீங்கள் என்னை அலங்கரிப்பீர்களா? இதுதான் நிபந்தனை. எந்த லக்ஷ்மியோடு நாராயணின் அலங்காரமும் சேர்ந்துள்ளதோ அந்த அலங்காரத்தையும் நாராயணனே செய்வதுதானே அழகு. இதை ஏன் மறுக்க வேண்டும்? அழகான அலங்காரத்தோடு இருக்கும் லக்ஷ்மி அலங்கார லக்ஷ்மி என்று அழைக்கப்படுவார். அலங்கார லக்ஷ்மி என்று அழைக்கப்படுவார். அலங்கார லக்ஷ்மி என்று அழைக்கப்படுவார். இந்த அளவிற்கு அன்பா? என்னால் தாங்க முடியவில்லை என்றால் இப்படி கூறி என் நிபந்தனையை தவிர்க்க முடியாது. நான் ஏற்கிறேன் நாராயணரே. உங்கள் நிபந்தனையும் ஏற்கிறேன். அதோடு உங்கள் அன்பு மழையில் நினையவும் நான் தயாராக இருக்கிறேன்.
வணங்குகிறேன் மகாமுனிவரே. வணக்கம். மகரிஷி துர்வாசர் அவர்களே, இது என்ன? நீங்களோ ஒரு துறவி. அப்படி இருக்க உங்கள் கைகளில் ஏன் இந்த பூமாலை? இந்த பூமாலை சுகம் மற்றும் செழிப்புக்கு அடையாளமாகும். லட்சுமி நாராயணன் ஆசியால் இந்த சிருஷ்டி அழகான வடிவத்தை பெற்றது. அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு இந்திர தேவனின் தலைமையில் தேவ கணங்கள் தன் கடமைகளை செய்ய வேண்டும். அதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் வகையில் இந்த மாலையை இந்திர தேவனுக்கு கொடுக்க செல்கிறேன். ஆஹா, மிக அற்புதம். ரிஷி மாமுனிவர் துர்வாசர் வந்து கொண்டிருக்கிறார். துர்வாச மாமுனிவர் இங்கு எதற்காக வருகிறார்? வந்த வேகத்திலேயே திரும்பி சென்று விட்டால் நல்லது. காரணம் கோபத்தில் சாபம் விட்டு விடுவார். வணங்குகிறேன் மாமுனிவரே. வணங்குகிறேன் மாமுனிவரே. வணக்கம் மாமுனிவரே. வாருங்கள், இந்திரலோகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? கட்டளையிட்டால் நானே வந்திருப்பேன். நான் கொடுக்க வந்திருக்கிறேன் தேவராஜா, ஆசீர்வாதத்தை. மாமுனிவரே, நீங்கள் கட்டளையிட்டிருந்தால் ஐராவதத்தை அனுப்பியிருப்பேன். இல்லை தேவராஜா, ஒரு மாமுனிவருக்கு வைபவங்கள் தேவையில்லை. ஐராவதன், இந்திராசனம், இந்திரலோகம், இது அனைத்தும் வைபவத்தின் அடையாளம். இது அனைத்தும் உங்களின் அடையாளம். ஆனால் தேவராஜனாக இருப்பதால் புனர வைக்கப்பட்ட சிருஷ்டியை நன்கு பாதுகாக்க வேண்டும். அதன் பொறுப்பு உங்களுடையது. அதற்கு ஆசீர்வாதமாக இந்த மாலையை கொண்டு வந்தேன். நன்றி மாமுனிவரே. வாருங்கள், வந்து அமருங்கள். ஒருவேளை இந்திர சபையில் வேறேதும் முக்கியமான வேலை நடந்து கொண்டிருந்ததோ? அதுவா? மாமுனிவரே, நாங்கள் இங்கு உற்சவம் நடத்துகிறோம், சிருஷ்டியின் புனரமைப்பிற்காக. அப்படியெனில் இந்த சபை என்னை போன்ற மாமுனிவருக்கு சரிவர இயலாது. நான் இப்பொழுதே கிளம்புகிறேன். இந்த அலங்காரம், அதோடு இந்த அன்பு என் மனதையும் உயிரையும் இரண்டையும் அழகுபடுத்தி விட்டீர்கள் நாராயணரே. நான் என் கடமையையே செய்கிறேன் தேவி. மனைவி முகத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். அதுவே ஒரு கணவனின் அதிகாரமாகும். அதுவே அவன் கடமையுமாகும். கணவரின் இவ்வாறான செயலானது எல்லா மனைவியும் கனவாக இருக்கும். அது என்ன செயல்? சமர்ப்பிப்பது. அதாவது ஒரு கணவன் மனைவியின் அலங்காரத்தில் ஒரு அங்கமாக வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும்.
அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதை பத்திரப்படுத்தியும் வைக்க வேண்டும். இதுதானே விவாகத்தின் ஆதாரம். மதிப்புடையவன் எவனும் அதை போற்றி புகழ வேண்டும். அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், நபராகவும் இருக்கலாம், அதோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். முழுமையாக சமர்ப்பணம் செய்யாவிடில் அனைத்துமே வீணாகிவிடும். என்ன மாமுனிவர் நீங்கள்? உலக விவகாரங்கள் கூட தெரியவில்லையே. இந்த தேவராஜன் இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என்ன? வெறும் ஒரு துச்ச பூமாலையை கொடுக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இதனால் தேவராஜன் இந்திரனின் ஆற்றல் கூடுமா? இல்லை. இந்த மாலையை வைத்து ஒரு காரியம் செய்யலாம். என் ஐராவதத்திற்கு விளையாட்டுப் பொருளாகும். ஐராவதா, இவர் கொடுத்த இந்த மாலை ஐராவதத்திற்கும் பிடிக்கவில்லை. வணக்கம் மாமுனிவரே. அசுர் மாதா திதி இந்திரலோகத்திலா? நீங்கள் வரப்போகிறீர்கள் என தெரிய வந்தது. உங்கள் ஆசீர்வாதம் பெற வந்தேன். இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது முனிவரே. ஒருபுறம் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இங்கேயும் அங்கேயும் அலைகிறோம். ஆனால் இன்னொரு புறம் தேவராஜர் இந்திரன், அவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மிருகங்களின் கால்களில் போட்டு நசுக்கி விட்டான். தேவராஜனே, பார்த்தீர்களா முனிவரே, எங்களை போன்ற அசுரர்களுக்கு வெறும் சாபம்தான் கிடைக்கிறது. துரோகம் மற்றும் அகங்காரம் பிடித்தவராக தேவர்கள் விளங்குகிறார்கள். இவர்களது கண்ணோட்டத்தில் நீங்கள் கொடுத்த பெரும் ஆசீர்வாதத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது. நீ என்னுடைய ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய பதவியையும் அவமதித்து விட்டாய். அனைவரும் தன்னுடைய கடமைகளை மறந்து மோகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு அகங்காரம் வந்துவிட்டதா? ஒரு ரிஷியின் ஆசீர்வாதத்தை மதிக்கவில்லை. சுகம், வைபவம் வந்துவிட்டதால் புஷ்பமாலையை அவமதித்து விட்டாயா? தேவி, எதுவரையில் இந்த புஷ்பத்தை காக்கப் போகிறீர்கள்? அதை கீழே வைத்து விடுங்கள். நீங்கள் தானே கூறினீர்கள் நாராயணரே, மதிப்புள்ள உறவு மற்றும் பொருள் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டுமென்று. அதனால் அலங்காரம் முடியும் வரையில் இதை பத்திரப்படுத்தி வைப்பீர். அதற்கு பிறகு உங்கள் காலடியில் அர்ப்பணித்து விடுவேன். இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும்.
இந்த கால் கொலுசோடு தங்களுடைய அலங்காரம் முடிந்துவிடும். தங்கள் காலை நீட்டுங்கள் தேவி. ஓர் பெண்ணின் அலங்காரம் இந்த கொலுசின்றி முழுமையடையாது. அது எழுப்பக்கூடிய ஓசை எதிர்மறை சக்திகளை முழுமையாக அழித்துவிடும். சுப காரியங்களை உண்டாக்கும். இதில் பதிந்துள்ள முத்துக்கள் வைபவங்களைத்தான் குறிக்கின்றது. சுபகாரியங்கள் மற்றும் செழிப்பை நீ நிராகரித்திருக்கிறாய் தேவராஜா. இன்று இந்த சபையில் ஒரு ரிஷியின் ஆசீர்வாதத்தை அல்ல, ஸ்ரீயின் வடிவமான லக்ஷ்மியை அவமதித்திருக்கிறாய். ஆகையால் இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். எந்த செழிப்பை நீ நிராகரித்து விட்டாயோ அது உன்னை விட்டு விலகட்டும். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள், செழிப்பில்லாமல் இருப்பார்கள், செழிப்பில்லாமல் இருப்பார்கள். சுப காரியத்தில் தடங்கள் வந்துவிட்டது. என்னால் மறக்க முடியவில்லை. உங்கள் அன்பு கலர்ந்த உணர்வை மறக்க முடியவில்லை நாராயணரே. எந்த கையில் செழிப்பு பூத்து குலுங்குமோ இன்று அதே கைகளில் செழிப்பு என்ற பெயரில் இந்த புஷ்பங்கள் வாடிவிட்டது நாராயணரே. இந்த லக்ஷ்மியின் அலங்காரம் நாராயணரை கௌரவிப்பதும் நின்றுவிட்டது. தேவி, என்னை கௌரவிப்பது இருக்கட்டும். நான் தங்களோடு இருந்தாலே போதும். ஆனால் இன்று உங்களுக்கு துணை புரிவதற்கு நான் உடனடியாக பாதாளத்திற்கு சென்றே ஆக வேண்டும். தேவி, இப்போதுதான் தாம்பத்திய உறவை ஆரம்பித்திருக்கிறோம். அதற்குள் என்னை தாங்கள் பிரிவது ஏன்? நீங்கள் தான் கூறினீர்கள் நாராயணரே, அன்பை விட கடமைக்குத்தான் நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். இந்த கடமையை செய்வதற்காக ரிஷி துர்வாசகர் சாபத்தை மதித்து நான் இங்கிருந்து செல்கிறேன். இந்த உலகம் நன்கு அறியும் நாராயணரே, இப்பொழுது எந்த சாபத்தை மாமுனிவர் துர்வாசகர் அளித்தாரோ அந்த செழிப்பு நான் தான். தேவி லக்ஷ்மியின் அவதாரம் வீரலட்சுமியின் அவதாரமாகும். இவர்களது அவதாரத்தில் மிக சக்தி வாய்ந்த அவதாரம் இது. வீரலட்சுமியின் அவதாரமாகும்.
தேவரிஷி மாமுனிவரோ செழிப்பை இழக்கும் சாபத்தை கொடுத்து விட்டார். அதனால் நான் சென்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இதுதான் சரியாக இருக்கும். இயற்கையும் நான் தானே. நான் அறிவேன் நாராயணரே. நான் செல்வதை நீங்கள் சிறிதும் விரும்பவில்லை. ஆனால் இயற்கைக்கு எதிராக நான் செயல்படும் போது என்னை தாங்கள் தானே தடுத்தீர்கள். நினைத்து பாருங்கள். ஆகையால் இந்த இரண்டையும் உங்களிடமிருந்து பறித்து அசுர லோகத்தையே அழிக்கப் போகிறேன். வேண்டாம் தேவி. தங்களுடைய குரோதம் எனக்கு புரிகிறது தேவி. ஆனால் இந்த குரோதத்தில் தவறான முடிவை தாங்கள் எடுத்து விட்டீர்கள். தங்களுடைய சமநிலையை தாங்கள் இழக்கிறீர்கள். அதை தடுப்பது என்னுடைய கடமையாகும். இன்று அதே கடமைகளை நான் நிறைவேற்றுவதற்காக நான் உங்களை தடுத்து நிறுத்துவேன். நான் உங்களை விட்டு விலகிச் சென்று என் கடமையை நிறைவேற்றப் போகிறேன்.